சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் கேட்டு அதிமுகவின் எம்பி திரு இன்பதுரை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறாரு. அமலாக்கத்துறை சார்பாக எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தமிழக காவல்துறைக்கும் மற்றும் தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறோம். எவிடன்ஸோட எழுதுறாங்க. அந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நீங்க டிவிஎஸ்சில ஒரு டைரக்ஷன் கொடுங்க, தமிழக டிவிஎஸ்சி ஒரு டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறார்கள். நீங்க இதையெல்லாம் தெரிஞ்சும் உங்க துறையில அமைதியா இருக்கு, இந்த நேரு துறையில நடக்குது, நீங்க தான் தலைமை தாங்க தமிழக முதலமைச்சர், தெரிந்தும் அமைதியாக இருப்பதின் நோக்கம் என்ன? அப்போது உங்களுக்கு இந்த தப்பு பண்ணதுல பங்குண்டா என்று திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்கறது கரெக்ட் தானே? சோ நீங்க அமைதியா இருக்கீங்க, ஒருத்தன் தப்பு செய்யறாங்கன்றா உங்க அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய தப்பு பண்றாரு, அப்ப நம்ம அமைதியாவே இருக்கணும்னா நாமும் அதுக்கு உடந்தையா அப்படின்னு கேட்கிற கேள்வி கரெக்ட்னு தானே தோணுது. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களுக்கு. இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் கேட்டு அதிமுகவின் எம்பி திரு இன்பதுரை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர் திரு நேரு அவர் வகித்து வரும் போஸ்ட் என்னன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில பாத்தீங்கன்னா பணி நியமனம் செய்வதற்கு சுமார் ரூபாய் 888 கோடி ஊழல் நடைபெற்றதாகவும் அந்த ஊழல் பாத்தீங்கன்னா இடியில இருந்து, அதாவது அமலாக்கத்துறை சார்பாக எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தமிழக காவல்துறைக்கும் மற்றும் தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறோம். எவிடன்ஸோட எழுதுறாங்க. அந்த விஷயத்துக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாம காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு நீங்க டிவிஎஸ்சில வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அணுகப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கிறார்கள். இந்த வழக்கானது யாரோட பெஞ்சுக்கு வருது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா அண்ட் ஜி அருள்முருகன் அவர்கள் நீதியரசர்கள் முன்னாடி வருது. சோ அவர்களும் இந்த விசாரணையை பாத்தீங்கன்னா எல்லாம் வாதங்களை எல்லாம் கேட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா தீர்ப்பு ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருந்தாங்க. அது இன்றைய தினம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. சோ அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட சாராம்சம் என்ன அப்படின்றத பத்தி நான் அப்படி ஒரு பாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். பாஸ்ட் இன்சிடென்ட் அமலாக்கத்துறை பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3 கடிதங்கள் தமிழக காவல்துறைக்கு, அதாவது டிஜிபிக்கு கொடுக்கறாங்க. வழக்க பதிவு செய்யுங்க அப்படின்னு சும்மா கொடுக்கல, வித் எவிடன்ஸோட கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் நேரு மீது 888 கோடி பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிருக்காரு, அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைமை இயக்குனர் அதாவது டிஜிக்கும் கொடுக்கறாங்க. ஆனா அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு அமைதியா இருக்காங்க, எந்தவித முன்னேற்றமும் இல்ல. சோ 2வது முறையாக டிசம்பர் மாதம் அதே துறையில பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் வழங்குறாங்க, அதாவது டெண்டர் கொடுக்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சுமார் 1021 கோடிக்கு 1020 கோடிக்கு ஊழல் நடந்ததாக சொல்லப்பட்டு அதுக்குண்டான எவிடன்ஸோட ஒரு லெட்டர் மீண்டும் தமிழக காவல்துறைக்கு, காவல்துறை தலைவர் டிஜிபிக்கும் தலைமைச் செயலருக்கும் எழுதுறாங்க. ஒரே துறையில அமைச்சர் திரு நேரு அவர்களுக்கு எதிராக. அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. மீண்டும் ஜனவரி மாதம் 2026 ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா அதே துறையில பணி நியமனங்கள், டிரான்ஸ்பர், இடமாற்றங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுமார் 365 கோடி 87 லட்சம் அதாவது ஊழல் நடக்குதான்னு சொல்லி திருப்பி ஒரு ஆவணங்களை அமலாக்கத்துறை. சரி, அப்படி அப்பவாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எடுக்கல. இதெல்லாம் இப்படி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இவர்களை தரம் குழவா பேசிட்டாரு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி வர சவுக்கு மீடியாவோட ஓனர் சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒருத்தர் காலையில கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா மறுநாள் காலையில போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும்னு இன்னைக்கும் அவர் பின்னால தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அவர் மீது இல்லாத வழக்குகள் எல்லாம், பொய் வழக்குகளோ எல்லாம் போட்டு அவரை எப்படியாவது உள்ள தள்ளிடணும் அப்படின்ற எய்ம்ல இருக்காங்க. ஏன் அவர் வெளியில இருந்தாருன்னா இவர்களை பத்தி சும்மா பேசிக்கிட்டே இருப்பாரு, மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாரு, இவர் தொடர்ந்து வெளியில இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களோட எண்ணங்கள். அதனால அவர் எப்படியாவது உள்ள இருக்கணும்னு சொல்லி காவல்துறையும் அண்ட் லீகல் விங்கும் எப்படியாவது அவரை உள்ள தள்ளிடணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரங்களும் கொடுத்து இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லியும் இங்க தமிழக முதல்வருக்கு இந்த கவனத்துக்கு போச்சானே
என்னன்னே தெரியல. சோ அவர் அமைதி காத்து கொண்டிருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாக இன்று ஒரு உத்தரவு தலைமை நீதிபதி மற்றும் ஜஸ்டிஸ் திரு ஜி அருள்மோகன் அவர்கள் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கறாங்க. தமிழக காவல்துறையில் உள்ள லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு என்னன்னா, இதுக்கு இமிடியேட்டா இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் நீங்க ஏன் வழக்கு பதிவு செய்யாம இருங்க, உடனடியாக பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாபிக்கான ஒரு விஷயம். எலெக்ஷன் டைம்ல இவங்க இப்போ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இடி வந்து உள்ள வந்து மத்த வேலையை பார்த்துருவாங்க. சோ இந்த எஃப்ஐஆர் போடாம இருக்கிறதுனாலதான் இடியால உள்ள வந்து இவங்க கூட விசாரணையை மேற்கொள்ள முடியவில்லை. இவர்கள் அதாவது தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் போட்டவனே பிரைமா பேசி, அதாவது ஆதாரங்கள் இருந்து மணி லாண்டரிங் நடந்தா இடி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். சோ இவர்கள் சந்தேகிக்கப்படுவதே மணி லாண்டரிங் நடந்திருப்பதாக தான், அதாவது இடி சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொண்டு கே நேரு மீது வழக்கு போட்டு அவரை சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள். சோ இப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு விஷயங்கள் நடந்தும் அமைதியாக இருந்தது எதற்காக என்று திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா, நீங்க இதையெல்லாம் தெரிஞ்சும் உங்க துறையில அமைதியா இந்த கே நேரு துறையில நடக்குது, நீங்க தான் வந்து தலைமை தாங்க தமிழக முதலமைச்சர், தெரிந்தும் அமைதியாக இருப்பதின் நோக்கம் என்ன? அப்போது உங்களுக்கு இந்த தப்பு பண்ணதுல பங்குண்டா என்று திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. அவர் கேட்கிறது கரெக்ட் தானே? சோ நீங்க அமைதியா இருக்கீங்க, ஒருத்தன் தப்பு செய்யறாங்கன்றா உங்க அமைச்சரவையில் இருக்க ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய தப்பு பண்றாரு, அப்ப நம்ம அமைதியாவே இருக்கணும், நாமும் அதுக்கு உடந்தையா அப்படின்னு கேட்கிற கேள்வி கரெக்ட்னு தானே தோணுது இல்லையா? பாருங்க, இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் மட்டும் 2300 சில்லற கோடி, சுமார் 2300 சில்லற கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. தமிழக முதல்வரான நீங்கள், உங்கள் கீழ் இருக்கும் ஒரு அமைச்சர் இவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார். ஆனால் நீங்க அமைதி காத்துக் கொண்டிருப்பதின் நோக்கம் என்ன? மௌனமாக இருப்பதின் நோக்கம் என்ன? இந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிந்துதான் நடந்ததா அல்லது தெரியாமல் தான் நடந்ததா என்பதை நீங்க தான் விளக்கணும். இந்த தவறுகள் செய்வதற்கு நீங்கள் துணை போகிறீர்களா என்று அண்ணாமலை அவர்கள் கேட்கிறார். அதற்கு பதில் சொல்லுங்கள். ஒரு துறையிலேயே இவ்வளவு ஊழல் என்றால் கடந்த 4 வருடம் 9 மாத கால ஆட்சியில் எவ்வளவு ஊழல் மற்ற துறையில் நடந்து இருக்கும் என்று தமிழக மக்களே சற்று சிந்தித்து பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோவை பார்க்கறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே நேரத்துல பெல் பட்டனையும் அழுத்துங்க. தொடர்ந்து இது போல நிறைய வீடியோவை உங்களுக்கு நாங்க தொகுத்து வழங்குறோம். நன்றி, வணக்கம்.